கலர் காம்ப்ளெக்ஸ் பத்தி தான் பேச போறேன். தமிழ் சினிமால ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும் அந்த கலர் ஃபேரா இருந்தா மட்டும் தான் அப்படின்ற மாரி இங்க இருக்கு. அது அதுவும் இல்லாம அ தமிழ் தெரிஞ்ச பெண்களோ, இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களோ கூட அதிகமா எடுக்கறதில்ல. வேற லாங்குவேஜ்ல இருந்து தான் எடுக்குறாங்க. ஸோ அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? ம். வருத்தம்னு சொல்ல முடியாது. "இங்க எடுத்திருக்கலாமே" அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வேணா சொல்லலாம். ஏன்னா, இப்போ நான் மலையாளத்துல சில படங்கள் பார்க்கும்போது, ஏங்க துல்கர் நான் சல்மான் கூட மறுபடியும் சொல்றேங்க. நான் அகைன் மலையாளம் தாங்க வச்சிருந்தேன். இன்னொன்னு அப்படியா? சரி, சரி, சரி. சொல்லுங்க. இல்ல, இல்ல. அது நான் அவங்கள பத்தி சொல்லல. நான் ஒரு சில படங்கள் அதுல ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அ அவங்க வந்து டஸ்கியான கலர் தான். அவங்க துல்கர் சல்மான் கூட ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து பா! இப்ப என்ன பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா? அப்ப எனக்கு அதே மாதிரி நான் அவங்கள பார்க்கும்போது, என்னாலயும் துல்கர் கூடலாம் நடிக்க முடியுமா? இப்ப என்னாலயும் அவங்க கூடலாம் நடிக்க முடியுமாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஏக்கம் தான். அப்ப இங்க தமிழ் சினிமான்னு வரும்போது, என்னாலலாம் விஜய் கூட எனக்கு விஜய் கூட நடிக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு சொன்னா, என்ன ட்ரோல் பண்ணுவாங்க கரெக்ட், ஆப்வியஸ்லி. கரெக்ட். கண்டிப்பா. இல்ல எனக்கு சூர்யா கூடலாம் நடிக்கணும். எனக்கு தனுஷ் சார் கூட நடிக்கணுங்க. நான் வந்து தங்கச்சி ரோல்லாம் குடுத்தா போவே மாட்டேன். அவர் கூட ஹீரோயின் ரோல் கிடைச்சா மட்டும் தான் அவர் படத்துல நான் நடிப்பேன். அத நான் நெறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன். இப்ப அத நான் சொல்றேன்னா, என்னோட ஆசை நிறைவேறுமானா, அது என்னோட எஃபோர்ட்ஸோ இல்ல நான் எவ்ளோ எஃபோர்ட் போட்டாலும் அது என்ன தெரியுது வெளியேங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானா, தமிழ் சினிமால கொஞ்சம் 50, 50 வச்சுக்கலாம். கிடைக்கும், இல்ல கிடைக்காது. நம்மளால சொல்ல முடியாது. அங்க குடுக்குற ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற விஷயங்கள், இங்க முகங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கு. அது இப்ப வர டைரக்டர்ஸ் வந்து அத மாத்துறாங்கன்னு நான் நம்புறேன்.